தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண்ணொரு தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளேன், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர் களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் மேல் மெழுகானாள் தமிழகத்து கிளியுறுத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்து அவள் கணவனும் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்துட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பா, முல்லை சூழின் நாட்டு படையில் ஓர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஓர் கிழிசல் வந்தது போலென்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவரனை எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்ததத்தான் என்றாள். அவன் குகை விட்டு கிளம்பும் ஓர் புலியென, புகை விட்டு குமுறும் எரி மலையென, பகை வெட்டி சாய்க்கும் வாள் எடுத்தான், சூளுரைத்தான்.